வணக்கம். இனி நாம் பார்க்க போவது பகவத்கீதையின் 12வது அத்தியாயம், பக்தி யோகம். இந்த அத்தியாயத்தில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உண்மையான பக்தி என்றால் என்ன, ஒரு உண்மையான பக்தனின் குணங்கள் என்ன என்பதை மிக அழகாக விளக்குகிறார். கிருஷ்ணர் கூறுவது என்னவென்றால், என்னை அன்புடனும் முழு நம்பிக்கையுடனும் நினைத்து தனது கடமைகளை செய்பவனே எனக்கு மிகவும் பிரியமானவன் என்று கூறுகிறார். இப்பொழுது ஒரு கதையை கேட்போம், அதற்கு பிறகு விளக்கத்தை பார்ப்போம். ஒரு கிராமத்தில் 2 சகோதரர்கள் வாழ்ந்து வந்தனர். மூத்தவர் தினமும் கோவிலுக்கு சென்று நீண்ட நேரம் பூஜை செய்வார். ஆனால் வீட்டிற்கு வந்ததும் அனைவரிடமும் கோபமாக பேசுவார். இளையவரோ தினமும் கோவிலுக்கு செல்ல முடியாதவர். ஆனால் வீட்டில் பெற்றோருக்கு உதவுவார், பசியுடன் இருப்பவர்களுக்கு உணவு கொடுப்பார், யாரிடமும் கடுமையாக பேச மாட்டார். ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு ஒரு ஞானி வந்தார். அந்த ஞானி கிட்ட கேட்டாங்க, இங்களில் யார் இறைவனுக்கு மிகவும் பிரியமானவர் அப்படின்னு. ஞானி கூறினார், கோவிலில் செலவிடும் நேரத்தை விட உங்கள் இதயத்தில் இருக்கும் அன்பே இறைவனுக்கு முக்கியம். அன்பு, கருணை, பணிவு, பொறுமையுடன் வாழ்பவனே உண்மையான பக்தன். அந்த நாள்ல இருந்து மூத்தவரும் தனது நடத்தையை மாற்றிக்கொண்டு அனைவரிடமும் அன்பாக நடக்கத் தொடங்கினார். கண்ணன் கூறுவது, பக்தி என்பது கோவிலுக்கு செல்வது மட்டுமல்ல, அன்பாக பேசுவது, பிறருக்கு உதவுவது, பொறுமையாக இருப்பது, யாரிடமும் வெறுப்பு கொள்ளாமல் இருப்பது, எல்லோரிடமும் கருணையுடன் நடப்பது, இவை அனைத்தும் உண்மையான பக்தியின் அடையாளங்கள். இந்த அத்தியாயத்தில் கிருஷ்ணர் தனக்கு மிகவும் பிரியமான பக்தனின் குணங்களை ஒன்றன் பின் ஒன்றாக எடுத்துரைக்கிறார். அவருடைய பக்தன் அகந்தை இல்லாதவர், கருணை நிறைந்தவர், கோபத்தை வெல்வார், இன்பத்திலும் துன்பத்திலும் சமநிலையில் இருப்பார், எல்லா உயிர்களிடமும் அன்புடன் நடப்பார். பக்தி என்பது வெறும் வழிபாடு அல்ல, நல்ல குணங்களுடன் வாழும் வாழ்க்கை முறையாகும். நன்றி.